1993-94 ஆண்டு முதல் 2020 ஆண்டு காலகட்டத்துக்கான வரி நிலுவை மற்றும் அபராதமாக ரூபாய் 1823 கோடியை செலுத்துமாறு காங்கிரஸ் கட்சிக்கு வருமான வரித்துறை புதிய நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அந்த ஆண்டுகளுக்கான வரி கணக்குகளில் உள்ள முரண்பாடுகளுக்காக இந்த தொகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறையை குறிப்பிட்டு காங்கிரஸ் கட்சி தகவல் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் கூறும்போது, பாஜக வரி பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிறது என்று குற்றம் சாட்டினார். அதேபோல் ரூபாய் 11 கோடி வரி பாக்கியை செலுத்துமாறு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதில் கடந்த சில ஆண்டுகளாக வரி கணக்கு தாக்கல் செய்யும் போது பழைய பான் கார்டை பயன்படுத்தியதற்காக விதிக்கப்பட்ட அபராதமும் அடங்கும். தேர்தல் விதிமீறல் குறித்த புகார்களை தெரிவிக்க சி-விஜில் செயலி மக்களிடத்தில் சிறந்த கருவியாக மாறியுள்ளது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து இதுவரை 79,000க்கும் மேற்பட்ட விதிமீறல் புகார்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த புகார்களில் 99% புகார்கள் தீர்க்கப்பட்டு விட்டதாகவும் அவற்றில் 89% புகார்கள் 100 நிமிடங்களுக்குள் தீர்க்கப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தலில் 60%, 90%, 100% வாக்கு வாங்குவதாக கனவு காண்பது அண்ணாமலையின் உரிமை. ஆனால் வெற்றி எங்களுக்குத்தான் என்று திமுக எம்பி கனிமொழி கூறியுள்ளார். மேலும் போட்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான், பாஜக பாவம் நானும் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியதுதான் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்தார். ரூபாய் 100 கோடி, ரூபாய் 150 கோடி என செலவழித்து உங்களது வாக்குகளை காசு கொடுத்து வாங்கும் நிலைமையில் நாம் தமிழர் கட்சி இல்லை. அப்படிப்பட்ட அரசியல் செய்ய வேண்டிய நிலை எங்களுக்கு வந்தால் இந்த வேலையை விட்டுவிட்டு வேளாண்மை செய்ய சென்று விடுவோம் என்று தென்காசியில் பிரச்சாரம் மேற்கொண்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். பீகார் மாநிலத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான இந்தியா கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த மாநிலத்தில் ராஷ்டிரிய ஜனதா தளம் 26 இடங்களிலும், காங்கிரஸ் கட்சி 9 இடங்களிலும், இடதுசாரிகள் 5 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. தேர்தல் நடைபெறும் எந்த ஒரு நாட்டையும் போலவே இந்தியாவிலும் அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் உட்பட அனைவரின் உரிமைகளும் பாதுகாக்கப்பட்டு சுதந்திரமான மற்றும் நியாயமான சூழ்நிலையில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என கெஜ்ரிவால் கைது, காங்கிரஸ் வங்கி கணக்குகள் முடக்கம் குறித்து ஐநா கருத்து தெரிவித்துள்ளது. பீகாரில் ராப்ரி தேவி செய்தது போல டெல்லியில் தலைமை பதவியை வகிக்க தயாராகி வருகிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் மனைவி சுனிதா என்று மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். முன்னதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்காக அவரது மனைவி சுனிதா கெஜ்ரிவாலுக்கு வாழ்த்துக்கள் என்ற வாட்ஸ்அப் பிரச்சாரத்தை வெள்ளிக்கிழமை அறிவித்துள்ளார். சிறையில் இருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மக்கள் வாழ்த்துக்கள் அனுப்ப வாட்ஸ்அப் எண் ஒன்றை அவர் அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பாண்டா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த பிரபல தாதா முக்தார் அன்சாரி மரணமடைந்தார். மவு தொகுதியின் எம்எல்ஏவாக பணியாற்றிய அவர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் உணவில் விஷம் கொடுத்து கொல்லப்பட்டார் என்று அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையில் வெள்ளிக்கிழமை தங்கத்தின் விலை பவுனுக்கு ரூபாய் 1,120 உயர்ந்து ரூபாய் 51,120 எனும் புதிய உச்சத்தை அடைந்தது. தங்கத்தின் விலை அன்றாடம் அதிகரித்திருப்பது நகை வாங்குவோரை, குறிப்பாக சாமானிய மக்களை கவலையடைய செய்துள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர்களான முகேஷ் அம்பானியும் அதானியும் முதன்முறையாக இணைந்து செயல்பட உள்ளது உறுதியாகியுள்ளது. மத்திய பிரதேசத்தில் அதானி பவர் நிறுவனத்தின் துணை நிறுவனமான மகான் எனர்ஜன் நிறுவனத்தில்தான் 26% பங்குகளை அம்பானியின் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்